ஹல்லேலூயா. அப்படியே எல்லா கண்களை மூடி. ரிபாலா ஹஸ்பல் பி ஹங்கர பௌதரபியா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சூழ்நிலை உங்களோட கரட்டில் கொடுக்குறாண்டவரே. அப்பா, இந்த சூழ்நிலையை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்பா. எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிஷம். ரேசே பிஹாஸ் தல் பிஹாங்கர பௌதரபி அங்கரபா ரேஷி பிஹாஸ் தல் பிஹாங்கர பௌதரபி ஆந்தர பௌஷிபி ஆந்தரபா ரேசபியாஸ் தலபி ஹஸ்பல்பி அங்கல்பி ஆந்தொரோபியா. அப்பா, இந்த இடத்துல இந்த ஜனங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டாம்ப்பா. இந்த இடத்துல நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதையாக இருந்து ஆண்டவரே அந்த விதைகள் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தில் முளைத்து ஆண்டவரே கனிகளை அவங்க வரக்கூடிய வருஷத்தில் பார்க்கும்படியாக இந்த நேரத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் இங்கே வந்த ஜனங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே இங்கே இருந்து திரும்பி போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே போக போகிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தூக்கி ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, நான் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா, ஹவு டு வின் பேட்டில் இன் அவர் மைண்ட். நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பேட்டிலை எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் பாஸ்டர் என்கிட்ட மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் நிறையா டாபிக் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது சடனாக எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஹவு டு வின் பேட்டில் இன் அவர் மைண்ட். நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டலை எப்படி வின் பண்ணுறதுன்றதை பற்றி பேசு அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா, பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றோம். பட் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பேட்டல். அந்த மைண்டில் இருக்கிற பேட்டலை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம யாரை கேட்டாலும், யாருன்னா ஒருத்தவங்கள பார்த்தாக்கா எப்படிக்கா இருக்கிறேன்னா இருக்கிறேன் அப்படின்வாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சலிப்பு இருக்கும். பசங்களோட படிப்பு எப்படி இருக்குது, ஆமாம் படிக்கிறானுங்க அப்படின்வாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு சலிப்பு, எல்லா இடத்துலையுமே ஒரு விரக்தி, எல்லா இடத்துலையுமே ஒரு பிரச்சனை, போராட்டம். இது எல்லாமே எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம மைண்டில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம மைண்டை நம்ம ரினியூவல் பண்ணிட்டோம், நம்ம மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளமை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் உலகத்தை எல்லாருமே சொல்லுவான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறானுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, வாட் வி திங்க் தட் வில் கோயிங் டு மேனிஃபெஸ்ட். நம்ம நல்லதை நினைக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம தவறாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளோட என் லைஃப்பில் இப்படி ஆகிடும், என் பிள்ளைக்கு இப்படி ஆகிடும், என் கணவனுக்கு இப்படி ஆகிடும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, நம்ம என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியனுக்கு. நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக மெடிடேட் பண்ணுறோமோ அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த 2026க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்னால் அடித்து ப்ராமிஸாக சொல்ல முடியும், இந்த 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டியாக இருக்கும். ப்ராஸ்பரிட்டினா நாட் ஓன்லி ஃபினான்ஸில் மட்டும் நான் சொல்லலை, ஹெல்த்தில் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷனில் சொல்கிறேன், பிஸ்னஸில் சொல்கிறேன், வேலையில் சொல்கிறேன். எந்தெந்த இடத்துலலாம் உங்களால் ஒரு க்ரோத்தை பார்க்க முடியாமல் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் உங்களால் ஈஸியாக ஒரு க்ரோத்தை அனுபவிக்க முடியும். எப்போ அப்படின்னா, இந்த 2026க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மைண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த மைண்டை கரெக்ட் பண்ணிட்டா, இந்த மைண்டை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்காரரை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணிடலாம். சொல்லுங்கள், பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம வேலையில் இருக்கிற ப்ராப்ளமை கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஹெல்த் இஷ்யூவாக மைண்டை கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். வீட்டுக்காரர் சொல்கிற பேச்சை கேட்கலையா, உன் மைண்டை கரெக்ட் பண்ணு, அவர் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வருவார். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மைண்டு. நான் பைபிள்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன், எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும்.
ம் ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும், கோலியாத்தும் தாவீதுடைய ஸ்டோரி. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அவங்க ஒரு மேக்னிஃபை பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க படிங்க அந்த வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் ஓகேவா பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைபலத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சம்பந்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நெகட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்பொழுது, அந்த வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்குதுன்னா, கலக்கம் வருது, பயம் வருது, நடுக்கம் வருது. என்ன வருது? கலக்கம், பயம், நடுக்கம். இது யாருக்குன்னா அந்த ராஜாவுக்கே வந்துடுச்சு. சவுலி அந்த இடத்துல பயந்து போய் கலங்கி போய் நடுங்கி போய் நிற்கிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே நம்ம ஒரு டிப்ரெஷனில் போயிடும், ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அந்த வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே இன்டேக் பண்ணிடுறோம். அந்த வார்த்தை உள்ளே வந்துடுது. அந்த வார்த்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஃபாத்திமா கூட சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு கால் வீங்கிடுச்சு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட வரும்பொழுது நெகட்டிவாகவே என்ன சொன்னாங்க, நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நெகட்டிவான வார்த்தைங்க நம்மளுக்குள்ளே வர 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 அது என்ன ஆகும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு தெரியாது, யானை காதில் எறும்பு போகிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அவங்க அந்த நெகட்டிவான வார்த்தைகள் பேசுகிற கூட்டம், இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவங்கள ஓரம் தள்ளி வைக்கிறது. அவங்க பேசும்பொழுது உங்களுக்கு தெரியாது, நார்மலாக போகும்பொழுது இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, போகிறது தான் போகிற நாயை சூன்ட்டு போனுவாங்க. அந்த மாதிரி போகிறது தான் போவாங்க. அவங்க போகும்பொழுதே நம்ம காதில் ஊதி விட்டு போயிடுவாங்க. அது என்ன ஆகும்னா, நம்மளுக்குள்ளே போயிட்டு கிரியை செஞ்சு கடைசியில் அதோடைய எண்டு எங்கே வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மரணத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அடுத்து நம்மளுடைய சொல்யூஷன் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என் சாவு, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறது, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனு என்னன்னா நான் இல்லைன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்குள்ள அந்த நெகட்டிவான வார்த்தைகள் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த இடத்துல அதை தான் அந்த இடத்துல வார்த்தையில் போட்டிருக்கு. படிங்க அந்த லாஸ்ட் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த இடத்துல எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டு அந்த யோசிச்சு பாருங்க, 40 நாள் நடக்குது. அந்த 40 நாள் அவங்க வரான், ஜெய்ஜாண்டிக்கா நிற்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கே போய் நிற்கும் பொழுது 40 நாள் வந்து இவன் இதே வார்த்தையை திரும்ப 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 பேசுகிறான். 40 நாள் இந்த வார்த்தைகளை இவங்களும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்க 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 அவங்களுக்குள்ள பயங்களும் நடுக்கமும் திகிலும் இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் இப்போ தாவீது உள்ள என்ட்ரி ஆகுறாரு. தாவீது உள்ள வராரு. தாவீது உள்ள வரும்போது அடுத்த வசனம், தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா எனும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தார். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே பயந்து சென்ற இளவனாய் மதிக்கப்பட்டான். 23 படிங்க. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னார். அதை தாவீது கேட்டான். ஓகே இப்போ தாவீது வர்றதுக்கு முன்னாடி
இதே வார்த்தைகளை கோலியாத்து பேசுறாரு. பேசும்பொழுது ஹோல் இஸ்ரவேல் சேனையே நடுங்குது, இன்க்ளூடிங் ராஜாவும் நடுங்குறாரு. எல்லாருமே பயந்து போய் அந்த வார்த்தைகளை கேட்டு திகில் அடைஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் இதே வார்த்தைகள் இப்போ தாவீது அங்கே உள்ள அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாரு. அவருடைய என்ட்ரி உள்ள வருது. இதே வார்த்தைகளை அதை தாவீது கேட்டான். அடுத்து இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். என்ன பண்றாங்க? இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம பயந்து நம்ம ஓடி ஒளியும் பொழுது கடைசியில் அது எங்க கொண்டு வந்து நம்மளை நிறுத்துது? ஒரு மரணத்துடைய விளிம்புல. ஆனா அந்த இடத்துல இவங்க எல்லாம் ஓடி போய் ஒளிறாங்க. அடுத்த வசனம் படிங்களேன். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னிடையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஓகே, படிங்க. தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். ஓகே, இந்த இடத்துல தாவீது என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுச்சுன்னா இந்த நெகட்டிவான வார்த்தைகள் எதுவுமே அவன் மைண்டுக்குள்ளே போல. அவன் கோலியாத்தை பார்த்தோன்னே அடுத்து அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். எதுவுமே தாவீதுடைய மைண்டில் போகாமல் அடுத்து தாவீது என்ன கேட்குறாருனாக்கா, இவனை கொன்னுட்டா அதுக்கான வெகுமதி என்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படின்னா என்ன மேட்ருனா, அவர் ஆல்ரெடி அந்த பேட்டில் கிரவுண்டில் போயிட்டு கோலியாத்தை வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவனை நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இடத்துல திருப்பி அந்த வசனம் படிங்க. அப்பொழுது தாவீது இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அந்த இடத்துல அவன் அவனுடைய டிமாண்ட் என்னன்னா, இவனை நான் காலி பண்ணிடுறேன், இவன் ஜுஜிபி, இவன் லேசான காரியம், இவனை ஈஸியாக என்னால் கொல்ல முடியும். அவனுடைய மென்டாலிட்டி எங்கே இருக்குனாக்கா, இவன் சொன்ன நெகட்டிவ் வார்த்தைகளை உள்ள இன்டேக் பண்ணிட்டு, ஐயோ ஆமாம் ராஜாவே ஓரம் நவுந்து நின்றுட்டாரு, இதில் நம்ம எம்மாத்திரம் அவன் நிற்கல. அவன் மாறா என்ன கேட்குறான்னா, இவனை கொன்னா எனக்கு என்ன இங்கே வெகுமதி? அப்படின்னா என்ன, நான் ஆல்ரெடி அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவனை நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே படிங்க. அதை ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டாரு. இப்போ இவருக்கு சத்ருவாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, டே நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தியா, வீட்டுக்கு போய் பொழப்ப பார்த்தியான்னு இல்லாமல் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? லாஸ்ட் லைன் வாசிங்களேன். உன் துணிகரத்தையும் அப்போ என்னன்னா அவங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இவனை அதட்டுறாரு. டே நீ கிளம்பி போடா, இங்க இவ்வளோ பெரிய யுத்த வீரர்கள் இருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து ராணுவத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்ட நாங்க இருக்கிறோம், எங்களாலே முடியல, நீ போய் ஆடு பின்னாடி இருந்து ஆடுக்கு நீ தண்ணி காட்டி ஆடுக்கு சாப்பாடு கொடுத்து ஆடை பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய உன்னாலே இவனை வெற்றி பெற முடியாது, அதனால நீ போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லி அவங்க அண்ணன் அதட்டுறாரு. ஆனால் அந்த வார்த்தைகளையும் இவனுடைய மைண்டுக்குள்ளே கொண்டு வரல. அடுத்து அவர் என்ன பண்றாரு பாருங்களேன். நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாவே கேட்டான். ஓகே, இப்போ இங்க என்ன பண்றாரு பாருங்க தாவீது. அவங்க அண்ணன் கிளம்பி போன்றாரு. ஆனா தாவீது இங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இல்ல இதை நான் வின் பண்ணாம போக மாட்டேன், இந்த பேட்டில் கிரவுண்ட்ல நான் இறங்காம பார்க்க மாட்டேன், ரெண்டுல ஒன்று இன்னைக்கு தெரிஞ்சாகணும், இந்த பேட்டில் கிரவுண்டை நான் வின் பண்ணி ஆகணும் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு நெகட்டிவா எவ்வளோ பேர் பேசினாலும் அவங்க அண்ணன் இப்ப பேசுனாலும் அந்த நெகட்டிவான வார்த்தைகளையும் தாவீது எடுக்காம அவங்க அண்ணன் கிட்ட இருந்து ஓடி போய் இன்னொருத்தர்கிட்ட திரும்ப என்ன கேட்கிறாருனாக்கா, படிங்க. அது தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. ஓகே, இந்த இடத்துல தாவீது யாரை பார்த்து சொல்றாரு?
தாவீது யாரை பார்த்து சொல்கிறாரு? சவுல் ராஜாவை பார்த்து. நான் சொல்கிறேன், நம்மளுடைய நட தேவனோட இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோன்னாக்கா, நம்ம தேவனோட க்ளோஸான ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறோன்னா, நான் சொல்கிறேன், வரக்கூடிய வருஷங்களில் அரசியல் தலைவர்களுக்கு கூட நம்மளுடைய சமூகத்தில் வந்து உக்காந்து அவங்களுடைய நடுக்கத்தையும் அவங்களுடைய திகிலையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்தில் உக்காந்து தட்டி கொடுத்து சொல்லுவோம், பயப்படாத, அமைதலாக இரு, காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை வரக்கூடிய வருஷங்களை மாற்றுவார். இந்த இடத்துல ஆடு மேய்க்கிற தாவீது சொல்கிறான், அவனுக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குது. நான் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும் பொழுது, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என் கூட ஒருத்தர் இருந்தார், அவரோட கூட நான் உறவாடிட்டு இருந்தேன். அவர் என்ன வனாந்திரத்தில் சிங்கத்துடைய வாய்க்கும் கரடியுடைய கைக்கும் என்னை தப்பு வித்தார். அதே போல் இவன் ஒரு மிருகம் தான், இவன் கரத்திலிருந்து என்னை தப்பி விப்பாருன்ற அந்த ஒரு தைரியத்தில் அவன் அந்த ராஜாவை பார்த்து ராஜாக்கு சொல்றான் தைரியம். என்ன சொல்றானா, இவனை குறித்து கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க. படிங்க அந்த வசனத்தை. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல திரும்பி சவுல் என்ன சொல்றாரு? முடியாது. அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு? முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்க விசுவாசமா எழுந்து வருவீங்க. இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு நீங்க விசுவாசமா வீட்டுக்கு போவீங்க. ஓகே, இதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் வந்து வீட்டை பயங்கரமா பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை பண்ண மாட்டேன், சண்டை வராது, இது இல்லை, என் மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கதவை திறந்து நம்ம அப்படி உள்ள போவோம். போன உடனே அடுத்த தாவீது அவங்க அண்ணன் வந்த மாதிரி சடால்னு ஒருத்தன் உள்ள வருவான். வந்தோடனே நம்ம ஈஸியாக அவனை ஸ்கிப் பண்ணுறோம், போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்பி உள்ளே போவோம். உள்ளே போனோடனே அடுத்து வந்து மாமியார் வந்து முன்னாடி நிற்பாங்க, இல்லை வந்து நிற்பாங்க. அப்போ வரும்பொழுது திருப்பி நெகட்டிவான வார்த்தை நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் உள்ளே கமிட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே இவங்க எல்லாம் வராங்க, இவங்க வாயெல்லாம் கட்டுங்க, சிங்கம் வாயை கட்டின மாதிரி கட்டுங்க, நான் விசுவாசத்தில் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம அப்படியே முனங்கிக்கினே உள்ளே போவோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், வெடிச்சு சரிடுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், அந்த அர்த்த வசனம் படிங்களேன். நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருனாக்கா, சவுலுக்கு வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்றாரு. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், பட் நான் வந்து வனாந்திரத்தில் வந்து எங்கள் அப்பாவுடைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா அவர் சொல்கிறார், இவர் ராஜா வந்து கொடுக்குறாரு அப்படின்றார். திருப்பி அவர் சொல்கிறாரு, அப்போ சிங்கம் வந்துச்சா அப்படின்றார். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அப்போ சொல்கிறாரு, அந்த இடத்துல சிங்கம் வரும்போது நான் ஈட்டியில் குத்துனேன், இல்லைனாக்கா நான் கத்தி எடுத்துன்னு போய் வெட்டினேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல அந்த சிங்கத்தை அடித்து கொன்று போடுறாராம். ஸோ அதுக்கு அந்த இடத்த படிங்க. அது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அடுத்து அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ சினாரியோ நடந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் எந்த இடத்துலையும் தாவீது வந்து யார் சொன்ன அந்த நெகட்டிவான வார்த்தைகளையும் அவன் மைண்டுக்குள்ளே வந்து அவனுடைய ஃபோக்கஸை டிஸ்டர்ப் ஆக விடலை. ஏன் அப்படின்னா அவனுடைய ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, இவனை நான் தூக்கிட்டேனாக்கா எனக்கு இந்த வெகுமதி வந்துடும். அவன் மைண்டில் பேட்டல் கிரவுண்டில் போகிறதுக்கு முன்னாடி அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவனை நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு விரோதமாக 1000 பேர் இல்லை அரசாங்கமே வந்து நின்றாலும் அந்த இடத்துல அந்த ராஜா கிட்ட சொல்கிறான், இல்லை இவனை நான் காலி பண்ணுவேன், இவனை என்னால் தூக்க முடியும், இது எனக்கு லேசான காரியம் அப்படின்ட்டு அவன் ரொம்ப அதை சாதாரணமாக அவன் அதை ஹேண்டில் பண்ணுறான். நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நடந்த சினாரியோஸ் எல்லாமே தெரியும். அவர் அங்கே போகிறாரு, யுத்தத்தில் வின் பண்ணுறாரு, பரிசுகள் எல்லாம் எடுக்கிறாருன்றது இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா,
அந்த இடத்துல தாவீது அந்த யுத்த களத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மைண்டில் எப்படி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னாக்கா, தாவீதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். கரெக்டா? தாவீதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனால் எந்த பிள்ளை எந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சோ அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆச்சு. கரெக்டா? கரெக்டா? ரெண்டுமே ஆண்டவரோட பிள்ளை தானே. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரோட பிள்ளை தான், தாவீதும் ஆண்டவரோட பிள்ளை தான். ஆனால் எந்த பிள்ளை எப்படி பேசிச்சோ அந்த பிள்ளைக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த பிள்ளை எப்படி பேசிச்சோ அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆச்சு. இப்போ தெரியுதா உன் வாழ்க்கையில்? சொல்லுங்க, ஏன் இப்படி ஆச்சு? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி ஆகுதுன்னா நம்ம அப்படி பேசுகிறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் பயந்து நடுங்கி நின்றுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் வரல. இன்னொருத்தன் உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். அவன் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறான். அந்த இடத்துல அவன் பரிசை தட்டிட்டு போகிறான். இதே தான் பைபிளில் இன்னொரு ஒரு காரியத்தில் பார்க்குறோம். கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசே அனுப்புகிறாரு. எல்லாம் கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு உள்ளே போயிட்டாங்க. அந்த அந்த ஒரு டீம் உள்ளே அனுப்புகிறாரு. அந்த டீம் உள்ளே போகிறாங்க. போயிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த டீம் வரும்பொழுது சொல்கிறாங்க, கானான் தேசம் நல்ல தேசம் தான், ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் அரக்கியர்களை பார்த்தோம், இவங்கள பார்த்தோம், அவங்கள பார்த்தோம், நம்ம அந்த தேசத்தை போயிட்டு சுதந்திரிக்கிறது கஷ்டம் அப்படி இப்படின்ட்டு அங்கே திரும்பி வந்தவங்கள ஒரு எல்லாருமே வந்து நெகட்டிவான கமெண்டை கொண்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல காலேபும் யோசுவாவும் மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, என்னாகமம் 13:12. என்னாகமம் 13வது அதிகாரம் 1-2. நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். அடுத்து 25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். ஓகே. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். ஓகே. அடுத்து அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அவங்க அதோட நிறுத்தல. ஓகேவா? அடுத்து பாருங்க. இது அதனுடைய கனி. ஆனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆனாலும் இருக்கட்டும் இப்படி அப்படி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேச வரோம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வாயை திறந்து எந்த ஒன்றையும் நம்ம டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாருங்களேன், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல 29வது வசனம் வரைக்கும் இவங்க எப்படி அந்த தாவீது அந்த வனாந்தரத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்த ஜனங்களும் 29வது வசனம் வரைக்கும் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் இந்த காலேபும் ஜோஷுவாவும் அவங்களுடைய ரிப்போர்ட்டுடைய டைம் இது வந்து சேஞ்ச் ஆகுது. சேம் ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. மாறா அந்த ரிப்போர்ட்டை 30வது வசனத்தில் மாற்றி எப்படி கொடுக்குறாங்க? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போயிட்டு அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம், இவங்களுடைய ரிப்போர்ட் 29ல் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டு உள்ள இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் இருக்கிறானுங்க, இவங்களெல்லாம் பீட் பண்ணி நம்மளால போக முடியாதுன்னு 29ல் கூட போனவங்க சொல்றாங்க. அதே கூட போனதுல இருக்கக்கூடிய காலேபோ யோசுவாவும் சொல்றாங்க, இவங்களை ஈஸியா நம்மளால பீட் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்றாரு. அடுத்து பாத்தீங்களா, அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். திரும்பவும் கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கூட இருக்கக்கூடியவனை வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸா பார்க்கணும். என்ன பண்ணணும்?
நம்ம கூட இருக்கக்கூடியவங்க ரொம்ப 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 நம்ம யோசித்து இவனை நம்ம கூட வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா? ஏன் அப்படின்னாக்கா, நீ தனியாக நடந்தால் கூட நீ மேலே ஏறி வந்துடுவேன். ஆனால் நீ கூட எவனோ ஒருத்தவனை ஒரு மண்டை சூடு பிடிச்ச எவனோ ஒருத்தனை நம்ம கூட வச்சுட்டு இருக்கோன்னா, நம்ம என்ன தான் முன்னேறி போகணும்னு நினச்சாலும் நம்மளை பிடிச்சி இழுத்துருவானுங்க. அதனால் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இவன் வந்து நம்ம கூட வந்தால் இவன் நம்மளோட கூட சேர்ந்து மேலே உயர்ந்து வருவானா, நம்ம உயர்வுக்கு காரணமாக இருப்பானா, இல்லை நம்மளுடைய உயர்வை இழுத்துட்டு நண்டு மாதிரி நம்மளையும் அவன் கூடவே சேர்த்து வச்சுக்குவானா அப்படின்றத நம்ம பார்த்து அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு விசுவாசமான வார்த்தையை அவன்கிட்ட நம்ம பேசும்பொழுது அந்த வார்த்தையை அவன் கேட்டுக்கிட்டு அந்த வார்த்தையின்படி செயல்பட்டு அவன் ஓகேடா நான் உன்னோட வண்டியில் வரேன், ஏறி உக்காடுறேன், நான் அம்பாசிடர் காரில் போனேன், ஓகே இன்னைக்கு உன் கூட வந்து ஸ்விஃப்ட் காரில் உக்காடுறேன் வரேன், ஓகே அடுத்து ஸ்விஃப்ட்டில் போகிறோமா, ஓகேடா நீ சொல்கிற வார்த்தையை கேட்குறேன், ஃபார்ச்சுனரில் போகலாம் வரேன், அப்படியே வருவானுங்க கூட. ஃபார்ச்சுனர் வரைக்கும் வந்தானே அவன் விசுவாசம் செத்து போயிடும். அடுத்து ரோல்ஸ் ரைஸில் போல இல்லைப்பா நான் இங்கேயே நின்றுறேன் பண்ணுவான். அது அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த இடத்துல பழகிட்டுமே நீயும் போவாதரா நம்மளையும் சேர்த்து இழுத்து ஃபார்ச்சுனரோடு நம்ம கதையை முடிச்சிருவான். ரோல்ஸ் ரைஸுக்கே போக விட மாட்டான். நான் சொல்கிறது புரியுதா? அதனால நம்ம கூட இருக்கக்கூடியவங்க வந்து நம்மளோட சர்வை பண்ணி வரவங்க இன்கேஸ் இருக்கிறாங்கன்னா, நம்ம அந்த ஆட்களை வந்து ரொம்ப கண்காணிக்கணும். நம்மளுடைய லைஃப்பை நம்ம கண்காணிக்கிறத விட நம்ம கூட இருக்கிறான் பாருங்க, அவனை ரொம்ப கண்காணிக்கணும். ஏன்னா அவன் தான் நம்மளோட உயர்வை ஃபஸ்ட்டு தடுப்பான். அந்த வசனம் படிங்களேன். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரன். இதுல நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லா இவங்க நெகட்டிவான சினாரியோஸ் இப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 14வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் படிங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு தரப்பட்ட ஜனம் வந்து உள்ள வேவு பக்கம் போகிறாங்க. அப்போது 2 தரப்பட்ட ஜனங்களுடைய ரிப்போர்ட்டுமே வருது. இதில் அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ரிப்போர்ட்டை உள்ளே எடுத்துக்கிறாங்கன்னா, நெகட்டிவான பேசலாம், நெகட்டிவான ரிப்போர்ட்டை உள்ளே எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல காலேபோ சொல்கிறாரு, இல்லை இதை ஈஸியாக நம்ம சுதந்திரிக்க முடியுன்றாரு. அந்த ரிப்போர்ட்டை இவங்க யாரும் உள்ளே எடுக்கலை. மாறா நெகட்டிவாக என்ன ரிப்போர்ட் வந்துச்சோ, ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நெகட்டிவான விஷயங்களை ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். இல்லை நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அப்படியே நெகட்டிவாகவே இருந்து கடைசியில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நெகட்டிவாக இது எனக்கு சொந்தம் டப்புன்னு எடுத்துடுறோம். நம்ம வீட்டில் எங்கள் அப்பா இந்த வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது அந்த பெட்டி திறப்பார். பெட்டியை திறந்த உடனே உள்ளே நிறைய திங்ஸு விளையாட்டு பொருள்லாம் இருக்கும். உடனே நானே அண்ணெல்லாம் ஓடி போய் இது எனக்குன்னுட்டு அப்படியே சண்டை போட்டு எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல காலேபு, யோசுவா ப்ளஸ் அவங்க கூட போனவங்க எல்லாருமே வந்து ஒரு ரிப்போர்ட்டுன்ற அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணோன்னே இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன எடுத்தாங்கனாக்கா, ஓடி போயிட்டு நெகட்டிவாக இருக்குது, இது எனக்கு நான் உள்ளே போக முடியாததான், அவங்க நம்மளை கொண்டுருவாங்க தான் அப்படின்ட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை வந்து இவங்க உள்ளே எடுக்கிறாங்க. பாசிட்டிவாக இருக்கிற ரிப்போர்ட்டை உள்ளே எடுக்கல. அடுத்த வசனம் படிங்க. ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 9வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். இந்த இடத்துல என்ன, நீங்க நெகட்டிவா பேசுற வார்த்தை என்னவா மாறுது? கர்த்தருக்கு விரோதமா கலகம். அப்போ இந்த நெகட்டிவா பேசுற ஆளுங்களாம் யாருன்னா கலகக்காரன். யாரு? கலகக்காரன். நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது நடக்காது முடியாதுன்னு அவனோ ஒருத்தன் சொல்கிறான்னா, நீங்கள் அவன் மேலே ஒரு டேக் ஒட்டியிருக்கும். எப்படி நம்ம ஒரு கண்ணாடி வாங்கினாலோ ஒரு ட்ரெஸ் வாங்கினாலோ அதில் ஒரு டேக் ஒட்டியிருக்கும், ஒரு ப்ரைஸ் டேகு. அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு டேக் என்னன்னா, அவன் கலகக்காரன். அந்த மாதிரி டேக் ஒட்டி இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அதை வந்து தூக்கி ஓரம் போட்டுருணும். அந்த மாதிரி டேக் இருக்கிறவனுங்கள கூட வச்சுக்க கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அது வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும்
கேடு. அந்த மாதிரி கலகம் பண்ணுறவனுங்களை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சிடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நம்ம விசுவாச பயணத்தில் போயிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ட்ரீமோடு என் பிள்ளைங்களை கொண்டு வந்து கானானில் உட்கார வச்சு பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த ஒரு இதுவை கொண்டு வந்து பிள்ளைங்களை பயங்கரமாக ப்ளஸ் பண்ணணும்னு இருக்கிறாங்க. கூடவே இந்த டேக் ஒட்டின ஒருத்தவனுங்க அப்படியே கூடவே சுற்றிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி டேக் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முடியாது, நடக்காது, செயல்படாதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா அந்த டேக் எல்லாம் எடுத்து அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம மூவ் ஆகிடணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் அப்படியே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, கடைசியில் யார் எந்தெந்த சந்ததி விசுவாசிச்சோ அந்த சந்ததி மாத்திரம் தான் உள்ளே போயிருக்கோம். ஏன் அப்படின்னா, எந்த பிள்ளை எப்படி பேசுச்சோ அந்த பிள்ளைக்கு அப்படியே நடந்தது. இங்கேருந்து நீங்கள் போகும்போது என்ன கற்றுட்டு போகிறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு திருக்குறளை கற்றுன்னு போயிடுங்க. எந்த பிள்ளை எப்படி பேசுதோ அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆகும். நீங்கள் இன்னிலேருந்து என்னென்னலாம் பேசுகிறீங்களோ இந்த 2020 உங்களுக்கு அப்படியே ஆகும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். ஆமாம், நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதே தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்குது. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாரு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்போட தேவன் இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல என்ன மாறா நடக்குதுனாக்கா, பார்வோனுக்கு ஒரு ட்ரீம் வருது. என்ன வருது? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வருது. அந்த சொப்பனம் வந்தோடனே அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை பார்வோனால் கண்டுபிடிக்க முடியல. பார்வோனால் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியலன்னொன்னே பார்வோன் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யார் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது எல்லாருக்கும் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவராக இருக்கிறாரு. எல்லாருக்கும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அப்போ பானபாத்திரக்காரங்கிட்டையும் சொல்கிறாரு, நீ வெளியே போனீன்னா என்ன பேசலாம், என்ன நினைத்தருளும், மறந்துடாத அப்படின்றாங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், வெளியே போன அடுத்த நிமிஷமே யோசிப்பை மறந்துடுறாரு. இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய ப்ரொமோஷன்ஸ் பேசப்படும் பொழுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், ஐயா அந்த ப்ரொமோஷனில் நம்மளை கொஞ்சம் மறந்துடாதீங்க அப்படின்வோம். ஆனால் அந்த இடத்துல என்னன்னாக்கா, எவன் அந்த மேனேஜருக்கு கூட சேர்ந்து நல்லா ஒத்து ஊதுறானோ அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். அப்போது நம்ம யோசிப்போம், ஐயையோ நம்மளும் இந்த மேனேஜரை காக்கா பிடிச்சிருந்தா நம்மளுக்கும் ப்ரொமோஷன் வந்திருக்குமே, ஐயோ நம்மளும் இவருக்கு ஏற்ற மாதிரி பேசியிருந்தா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்குமேன்னு. நான் சொல்கிறேன், காக்கா பிடிச்சி நம்ம ஒரு ப்ரொமோஷனை வாங்கணுன்றது இல்லை. காக்காவை பிடிச்சி காக்கா கையில் இறைச்சி கொடுத்து அந்த இறைச்சி எடுத்துன்னு போய் என் பிள்ளை எலியா கிட்ட கொடுன்னு சொன்னால் அந்த தேவனுடைய கரத்தை பிடிச்சி நம்ம ப்ரொமோஷன் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவனையும் காக்கா பிடிச்சி மேலே விழ வேண்டிய விஷயமே கிடையாது இது. ஹல்லேலூயா. நம்மளை போஷிக்கிறவர் நம்ம ஆண்டவர். ஒரு காக்காவை பிடிக்கிறாரு, அந்த காக்காவை கொண்டு வர்றாரு, அது கையில் ஒரு இறைச்சி கொடுக்குறாரு, என் பிள்ளையை போய் போஷின்றாரு இல்லை. அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் எந்த இடத்துல வரும்னா, நம்ம எவனுக்கும் போயிட்டு ஐயா எனக்கு இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொமோஷன் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம ப்ரொமோஷனுக்காக ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன் வேணுன்றதை நம்ம ஆண்டவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இந்த பொசிஷன் வேணும் அப்படின்னு அந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரொமோஷனுக்காக ஜபிக்கணும். அந்த ப்ரொமோஷன் அந்த இடத்துல வரக்கூடாதபடி எவன் இருக்கிறான்னு அவனை தூக்கி ஓரம் போடுங்க. ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கோச்சின் இந்த கம்பெனி விட்டு நான் வெளியே வர மாட்டேன்றதுல நம்ம நிற்கணும். இன்றைக்கி நிறைய நேரங்கள் என்ன ஆகிடுது, பிசாசு வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு மென்டலி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும்போது நம்ம உடனே கோச்சின் அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துடுறோம் இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது? ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம கோச்சின் நம்ம வெளியே வரும்போது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பேட்டலை நம்மளால் வின் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வருதுனாக்கா, அந்த ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னன்னாக்கா, நெகட்டிவாக வரக்கூடிய அந்த மைண்டை லைட்டாக டியூன் பண்ணி அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். அந்த பேட்டல் கிரவுண்டை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னா கடைசியில் வெற்றி யாருக்கு வரும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு மட்டும்தான் அந்த வெற்றி வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே எலியாவை போல் சுருண்டு போய் சூறைச்செடி கீழே படுத்துடுறோம். எலியா அந்த ஜெசபேலுடைய ஒரே ஒரு வார்த்தை, வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சாரு, என்னன்னா அற்புதம் பண்ணாரு, ஏகப்பட்ட அற்புதம் பண்ணாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய எலியா ஜெசபேலுடைய ஒரே ஒரு வார்த்தையை மைண்டுக்குள்ளே எடுத்தார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஒரு வார்த்தை நிமிட்டம் அவர் சுருண்டு போய் சூறைச்செடி கீழே போயிட்டு என்னாரு படுத்துக்கிட்டாரு. அவரால் முடியல. அவர் சொல்கிறார், போதாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கோங்க. அவருடைய டிப்ரெஷன் எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா ஜீவனை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, நெகட்டிவான விஷயங்களை உள்ள இன்டேக் பண்ணி 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 என் ஜீவனை எடுத்துக்கோங்க. அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்மளுக்கு ஒரு ப்ரொமோ கோடு மாதிரி ஆயிடுச்சு. எப்போ எந்த ஒரு பிரச்சனையும் நான் செத்துறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு இந்த ஜீவன் பிடிக்கல, எனக்கு கசப்பாக இருக்குது, ஆண்டவர்கிட்டே போயிட்டு நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருக்குது. இதேமாதிரி நம்ம பண்ண நம்மளுடைய லைஃப் எங்கே
வந்து நிற்கும் அப்படின்னாக்கா இந்த சூறைச்செடியின் அனுபவங்கள் வந்துடும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் திரும்பவும் கிருபையாக என்ன பண்ணுறாருனாக்கா, எலியாவை தட்டி எழுப்பி நீ ஓடக்கூடிய தூரம் வெகு தூரம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் போயிருக்கிறேன் பிரதர், இந்த மாதிரியான ஒரு மரண இருளுக்குள்ளே நான் போயிருக்கிறேன் பிரதர், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என்னை விழுங்கி இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடிய தூரம் ரொம்ப வெகு தூரமாக இருக்குது. ஆண்டவர் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. அந்த பலனை நீங்கள் பிடிச்சி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எஸ், அடுத்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த பலனை கொடுப்பாரு, அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் மாதிரி இருக்காது, அடுத்த வருஷத்தில் என்னால் முடியாததெல்லாம் நான் முடிச்சு காமிச்சிருப்பேன், அடுத்த வருஷத்தில் நான் விசுவாசமாக தான் பேசுவேன், விசுவாசமான காரியங்கள் தான் நடக்கும், நெகட்டிவான பீப்புள்ஸோட என்னுடைய கவனன்ட் இருக்காது, அவங்களோட உறவு இருக்காதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். ஒரு நாள் ஒரு சில விஷயங்கள்னால அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி குழம்பி போய் உக்காந்துருக்கும் போது, அப்போது அப்படியே அந்த ரீல்ஸில் அப்படியே ஒரு வீடியோ ஒன்று வருது. என்னென்னா, ஒரு பாம்பு, அது ஏஐ வீடியோவா என்னான்னு தெரில, பட் அந்த வீடியோ மூலிமா ஒரு சில விஷயங்களை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுது, ஒரு சிங்கக்குட்டி ஒன்று இருக்குது, அந்த சிங்கக்குட்டியை அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா வந்து ஃபுல்லாக முழுங்கிடுது. முழுங்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அடுத்த ஷாட்டில் வந்து என்னென்னா, ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஓடி வந்து அந்த பாம்புடைய வாயை கிழித்து வெளியே எடுத்து அதுக்குள்ளே இருந்து அந்த சிங்கக்குட்டியை வெளியே கொண்டு வருது. அப்போது நான் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரேன்னு இப்படியே போய் ஒரு இதில் இருக்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு வேளை ஒரு மரணமே உங்களை விழுங்கினாலும் சரி, பாதாளமே நம்மளை விழுங்கினாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் விழுங்கினாலும் சரி, ஏன்னா பிசாசானவன் அவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றிட்டு இருக்கானா. ஏன்னா அவனுடைய பல்ல ஆண்டவர் ஆல்ரெடி சிலுவையில் உடச்சிட்டார். அவனால் நம்மளை வேட்டையாட முடியாது இனிமேல். அவன் நம்மளை விழுங்க மட்டும்தான் முடியும், அவன் பொக்க வாய்சிங்கம், அவ்வளோதான். ஸோ நம்மளை வந்து என்ன தான் நம்மளுடைய ஜீவனை எடுக்கிற மாதிரி இது அதுன்னு என்ன பண்ணாலும் நம்மளுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் எழும்பாது, நம்மளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஒரு காரியங்களும் எழும்பாது. ஏன் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் வந்து அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே மறைச்சி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவரை மீறி நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, என் அப்பா என்னை எந்த இடத்துலையும் கைவிட மாட்டாருன்ற அந்த ஒரு கான்ஷியஸ் இருந்தால் போதும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை வந்து ஆண்டவர் கூப்பிட்றாரு, வா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. அந்த இடத்துல அவருக்கு நம்புறதுக்குன்னு எதுவுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி வராரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறாரு. ஈசாக்கை கூட்டின்னு போறாரு ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு பலி செலுத்துறதுக்கு போறாங்க. அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:5-6 வாசிங்களேன். ம் 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 ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அந்த முன்னாடி ப்ரீவியஸ் வசனம், ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இந்த இடத்துல ஈசாக்கு என்ன கேட்குறாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா கட்டை இருக்கு, எது எல்லாமே இருக்குது, ஆனால் கணத்தை காணுப்பாங்க, ஆடு இல்லைப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, மகனை வா பார்த்துக்குவாரு. அடுத்து பாருங்களேன் அந்த வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன்
ஓகே, இதில் நீங்கள் அந்த 5வது வசனம் படிங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். வேலைக்காரர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேலே பலியிட போறாரு, பலியிட்டுட்டு நான் திரும்பி வரேன்ற அந்த சினாரியோ அந்த இடத்துல சொல்றாரு வேலைக்காரங்க கிட்ட. அடுத்த வசனம் படிங்க. நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோன்னு சொல்லிட்டு யார் அங்கே கமிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் வந்து கமிட் பண்ணுறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் மேலே போய் என் பிள்ளைய நான் பலியிட போகிறேன் அப்படின்ட்டு. ஆபிரகாமுக்கு என்ன ஒரு விசுவாசம் அப்படின்னாக்கா, 100 வருஷம் எனக்கு குழந்தை இல்லாத எனக்கு வந்து ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, என்னை ஒரு பெரிய சந்ததியாக மாற்றினாரு. அப்போ என் கிட்ட இருந்த ஆண்டவர் அந்த பிள்ளையை இப்போ திரும்பவும் கேட்குறாரு அப்படின்னா, நான் ஆண்டவருக்காக அந்த பிள்ளையை எடுத்துன்னு போய் நான் வெட்டி கொடுத்தேன்னா ஆண்டவர் திரும்ப எனக்கு ஒட்டி கொடுப்பாரு, என் பிள்ளையை திரும்பி நான் எடுத்துன்னு கீழே வருவேன்ற அந்த ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்ததுனால அவர் உள்ளே போகிறதுக்குள்ளே ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு திரும்பி வருவோமா. அவங்க பலியிட போகிறான், எப்படி திரும்பி வருவாங்க? அப்போ ஆபிரகாமுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, என் அப்பா எனக்கு கொடுத்தாருன்னா என் அப்பா திரும்பி எடுக்க மாட்டாரு. என் அப்பா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறாருன்னா அந்த பிள்ளையை எடுக்க மாட்டாரு. எனக்கு என் அப்பா என் கணவரை கொடுக்குறாருன்னா எடுக்க மாட்டாரு. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா எடுக்க மாட்டாருன்னுட்டு அந்த அப்பா மேலே இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை இந்த இடத்துல காமிக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாருனாக்கா அட் எனி காஸ்ட் அந்த காரியம் உங்களை விட்டு போயிருக்காது. ஹல்லேலூயா. கேட்குதா? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? இல்லை ஹிந்தியில் பேசுகிறேன்னா தமிழில் தான் பேசுகிறேன். ஓகே, ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா திருப்பி அந்த காரியத்தை எடுக்க மாட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு வந்து வாலிப பையன், கரெக்டா? ஈசாக்கு வாலிப பையன், அவங்க அப்பா வயசானவர். அந்த இடத்துல ஈசாக்குக்கு அவங்க அப்பா மேலே ஒரு நம்பிக்கை திரும்பி அந்த இடத்துல அந்த ஆபிரகாம் சொல்கிறாரு, பலிபீடத்தை ரெடி பண்ணுறாரு. அவங்க அப்பா வயசான ஒரு தாத்தா. அந்த இடத்துல ஈசாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு பலியிடுறதுக்கு இவரை தான் தூக்கி மேலே வைக்க போகிறாருன்னு. ஈசாக்கு நடஞ்சிருந்தா அவங்க அப்பா வந்து 2 குத்து குத்திட்டு அங்கேருந்து மலையிலேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்திருக்கலாம். இல்லை அவங்க அப்பாவை அங்கே பலியிட்டுட்டு இவன் கீழே இறங்கி வந்திருக்கலாம், கரெக்டா? ஆனால் அந்த இடத்துல ஈசாக்கு அவங்க அப்பாவுடைய வார்த்தையை நம்பி, அப்பா சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னுட்டு அந்த வார்த்தையை நம்பி விசுவாசமாக ஏறி மேலே போய் படுகிறார். நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல நம்ம வந்து அப்பாவுடைய ஸ்நேகத்தை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தம் எப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம வாழ்க்கையை எவனுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம வாழ்க்கையை திருடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த இடத்துல அவர் போய் மேலே படுக்கிறாரு. அப்போ அந்த வசனம் படிங்களேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து, இல்ல அதுக்கு முன்னாடி வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டனே உன் கையை போடாதே. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பலிபீடத்துக்கு போட்டாச்சு, ஓகேவா, எல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னாக்கா அந்த இடத்துல ஈசாக்க பலிவிட வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த பலியிடுறதுக்கு கத்தியை ஓங்குற வரைக்குமே அந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அலசல் எதுவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, இவனை நான் துண்டா நான் வெட்டி போட்டாலும் ஆண்டவர் 100% என் பிள்ளையை திருப்பி கொடுப்பாருன்ற அந்த கண்மூடித்தனமான விசுவாசம் அவனுக்கு ஆண்டவர் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா 100 வயசுப்பா, அவனுக்கு வந்து அந்த குழந்தைக்கான சாஸ்தியமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவனுடைய ஹார்மோனை சேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே ஒரு சூப்பர் நேச்சுரல் நடக்குதுன்னா, இவனை நான் என்ன தான் நான் குத்தி நான் கொலையாக அவர் பண்ணி போட்டாலும் ஆண்டவர் திரும்ப அவனை உயிரோடு எழுப்புவாருன்ற அந்த ஒரு தாட், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் மேலே அவன் பயங்கரமாக வச்சிருந்ததுனால அந்த விசுவாசம் அவனுடைய பிள்ளையை திருப்பி மீட்டு கொண்டு வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் போயிட்டு இருக்கீங்கன்னா, என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அவராக இருக்கிறாரு அப்படின்னா கடைசி வெற்றி உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உங்களோட நம்பிக்கை கர்த்தராக இருந்தார்னா அவரு எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீ அமைந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அவர் தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈசாக்க போல அப்பா நீங்க பண்ணுங்கப்பா, நான் சைலண்டா இருக்கிறேன், நீங்க செய்யறது எல்லாமே இப்போ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது என் நன்மைக்கு தான் அப்படின்ட்டு அந்த அப்பாவை எப்படி ஈசாக்கு நம்பினானோ அதே போல உங்களுடைய பரம தகப்பனை நீங்க நம்பும் பொழுது மேபி இப்போ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேக்கியா இருக்கலாம், ஆனா முடிவில் வந்து அந்த அப்பா உங்களுக்கு சாதகமா எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்திருப்பார்ன்றது சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா?
அந்த இடத்துல ஈசாக்கு திரும்பி வர்றாரு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதுதான், அவர் எத்தனை போறாரு அப்படி இப்படின்னு போறாரு. ஆனால் திருப்பி அவர் வரும்போது அவருடைய வாழ்க்கையை இஸ்ரவேலா ஆண்டவர் மாத்திரம். நீங்கள் பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா சினாரியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போக 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 அந்த அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு உங்களை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னைக்கு எனக்கு அடுத்து ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு போக யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. என்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ண யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக ஒருத்தவர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், இனி உங்களோட பிரச்சனையை நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி பேசணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய, இப்போ நம்ம ஒரு ஆண்டவரோட சமூகத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கி இல்லை, ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம்னு வைங்களேன். அப்போ ஆண்டவர் என்ன ஆன்சர் சொல்லணும் நம்ம எதிர்பார்ப்போம்? ஓகே, நீ எதிர்பார்த்தபடி உனக்கு நடந்தது. ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். ஓகே, நீ எதிர்பார்த்தது உனக்கு நடந்தது. ஆண்டவரே என் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஆண்டவரே ஓகே அவன் சுகம் அடைவான். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஆன்சரை தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். கரெக்டா தப்பா? நம்ம இப்படி தான் எதிர்பார்க்குறோம். இல்லை ஆண்டவரே எனக்கு ஜுரம் சரியான ஆண்டு, ஆஹா நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லுவார் நான் எதிர்பார்க்குறோமா? கிடையாது இல்லையா? ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது நம்ம ஒரு கஷ்டம்னு சொல்லும்பொழுது அந்த கஷ்டம் நீங்கிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி ஒரு ஜபம் நம்மளுடைய வாழ்க்கை, அப்படி ஒரு வார்த்தை நம்ம மேலே டிக்ளேர் பண்ணுவாருன்னு தான் நம்ம விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். அதுக்கு தான் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கோம். கரெக்டாக? ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. இன்னைக்கு நீ காடை கேரி பண்ணிட்டு இருக்கிற அவருடைய பிள்ளையாக இருக்கும்பொழுது இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், உனக்கு ஒரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் வருதுன்னா அடுத்து ஒரு டபுள் கேரக்டராக திரும்பி நின்று அந்த பிரச்சனையை பார்த்து இப்போ நீ பேச ஆரம்பிக்கணும். பிரச்சனையே நீ விலகி போ. ஏன்னாக்கா உன் பிரச்சனைக்கு நீ தேவனா இருக்கிற. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்வோன் ஒரு பிரச்சனையா இருந்தா பார்வோனுக்கு ஆண்டவர் மோசேயை வந்து தேவனா மாத்துறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உன் பிரச்சனைக்கு நீ தான் தேவன். நீ சொல்றபடி தான் அந்த பிரச்சனை கேட்கும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இல்லை எனக்கு இது நடக்காது, என் வேலை போயிடும், எனக்கு இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் திரும்பி நின்று நம்மளுடைய பிரச்சனையை பார்த்து நம்ம டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கணும். பிரச்சனையே இனி என் வாழ்க்கையில் நீ வர முடியாது. இந்த 2026க்குள்ளே நான் போகும் பொழுது நான் செழிப்பேன், நான் சுதந்தரிப்பேன், ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பேன், சந்தோஷத்தை சுதந்தரிப்பேன், உயர்வை சுதந்தரிப்பேன். நான் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு காரணமா இருப்பேன். யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வேதனைக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன். நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை இப்பத்திலிருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. 2026 அந்த வருஷம் உங்களுக்குரிய வருஷமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று, எல்லா கண்களை மூடி எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, இந்த 2026க்குள்ளே நான் போகும் பொழுது இந்த வருஷத்தில் நடந்தது போல இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து ரிபலா ஹஸ்பல் பி ஹங்கர பௌதரபியா ரேசேபி ஹஸ்தல பஹாந்துரு ருபியா கர பௌதரபியா. வாயை திறந்து அப்படியே பேச ஆரம்பிங்களா அப்பா கிட்ட. இந்த நேரத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேட்டோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நம்ம கேட்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை, ஈசாக் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நம்ம கேட்டோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை கேட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம இன்னைக்கு நம்ம படித்தோம். எல்லாம் வாய்களை திறந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தது உண்மையானா உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வது அது லேசான காரியம். எல்லாம் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே இது வரைக்கும் நான் நெகட்டிவா பேசிட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் என் பிரச்சனைகளை ரொம்ப பெருசா பேசினேன் ஆண்டவரே. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்க கோலியாத்தை பார்த்து ரொம்ப பெருசா பேசினாங்களோ அதே மாதிரி நான் பேசிட்டு இருந்தாப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. எல்லாம் ஒரு நிமிஷம் அந்த அப்பா கூட ஒப்புரவாகலாமா? ஒரு நிமிஷம். இந்த 2026க்குள்ள நம்ம போகும் பொழுது இந்த 2025 மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் யாரும் அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காதீங்க. எல்லா கண்களை மூடி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை மாறணும்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி
அந்த அப்பாவை பார்த்து, அப்பா நான் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாப்பா ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு ஏற்ற போல நான் பேசிட்டு இருந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஃபேக்ட பேசிட்டேன் ஆண்டவரே, நான் ட்ரூத்த பேசல ஆண்டவரே. என் வாழ்க்கையில எது உண்மையோ அந்த நெசத்தை நான் பேசல ஆண்டவரே. ஒரு விம்பத்தை என் வாழ்க்கையா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்துட்டேன் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் கேட்கல ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. வாயை திறந்து சொல்றீங்களா? வாயை திறந்து சொல்றீங்களா? ரிவாலா ஹஸ்பல் பி ஹங்கர பௌதரபியா ரைசபியான் தரரபா. அப்பா இந்த இடத்துல யாரெல்லாம் உண்மையா சொல்றாங்களோ அப்பா, இந்த இடத்துல யாரெல்லாம் உண்மையா உங்க பலன் வேணும், இந்த 2026க்குள்ள நான் போகும் பொழுது அப்பா உங்க பலத்துல நான் இனி நடக்க ஆசைப்படுறேன். எலியா அந்த பலத்துல நடந்தது போல ஓ இந்த சுரை செடியின் அனுபவம் எனக்கு வேண்டாம். ஓ உங்களுடைய பலத்தை நான் புடிச்சு நான் நடக்க ஆசைப்படுறேன்ப்பா. ஓ இந்த சுரை செடியின் அனுபவத்துல இருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே சொல்லி யார் யாரெல்லாம் இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ, எப்படி எலியாவுக்கு ஒரு தூதனை அனுப்பினீரோ அதே போல இந்த 2026க்குள்ள போகும் பொழுது உங்களுடைய தூதர்கள் இந்த பிள்ளைகளோட கடந்து வரட்டும். எல்லா வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஒரே ஷேகரேபியான் தரவோ சிவியா ஷேகரேபியான் தரவோ ரேகரேபியா. உனக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்புகிறேன். ஒரே ஷேகரே ரெண்டு எல்லாம் போனலான காரியங்களை கர்த்தர் செவ்வையாக மாற்றுவார். இந்த 2026 ஒரு செவ்வையாக நடக்கக்கூடிய ஒரு வருஷம். ஒரே ஷேபியான் தரவா. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. நிறைய காரியங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறாரு, நிறைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறாரு. நடக்க முடியாத பாதைகள் கடக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரே ஷேகரேபியான் தரவா. அநேகருடைய மைண்ட் ஆண்டவர் ரீப்ராசஸ் பண்றாரு. நீ இழந்த நாட்களை திருப்பி கொடுக்கிறாரு. இழந்த நாட்கள் திருப்பி வருகிறது. இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஐஸ்வர்யங்கள், இழந்து போன சம்பத்தம், இழந்து போன உங்களுடைய ஹெல்த் எல்லாம் இயேசுவின் நாமத்துல திரும்பி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க கிருபைக்குள்ள பிள்ளைகளை மறைக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நீங்க நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒரு போதும். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒரு போதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் என் இயேசு என்னை மறவார். என்னை பிரித்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் என் இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை பிரித்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும்
தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. என் காலம் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில் இருக்காரியும் என் மனு சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். காரியங்கள் உங்களுக்கு நன்மையாய் மாறும். உங்க வாயிலிருந்து எப்பொழுதும் ஜீவனை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், சுகத்தை பேசுங்கள். கைகளை வைத்து ஆண்டவரே என் வாயிலிருந்து எப்பொழுதும் ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து வருவதாக. நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய நன்மையை பேசுகிறவர்களாக விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் மனமகிழ்ச்சியான ஆலயத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கவும் ஆவியானவர்களோடு திட்டவட்டமாய் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு தாவீது யுத்த களத்திலே அப்பா தன்னுடைய மனதிலே யுத்தத்தை ஜெயித்தது போல பேசினது போல, அப்பா கர்த்தாவே ஆபிரகாம் பேசினது போல, ஈசாக்கு பேசினது போல நாங்களும் கர்த்தாவே எப்பொழுதும் ஜெயித்தவர்களாக பேசிக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அதை நிஜத்திலே காண கர்த்தர் உதவி செய்யும். செய்தியை பகிர்ந்து கொடுத்த மகனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இன்னும் இந்த வார்த்தையின் கர்த்தாவே நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை நிஜமாய் மாறுவதாக. உடைய ஜனத்தை ஆசுவை தரப்பும் சகல துதிகான மகிமை உமக்கு சென்றும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். சேருவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழுவதுமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவரோடு வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.